ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் காலையில் புளி சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சேன். அதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுத்தது போக மீதியெல்லாம் அப்படி அப்படியே இருந்தது. அதெல்லாம் ஒரு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிட்டு அதெல்லாம் எடுத்து பாத்திரம் விளக்குறதுக்கு போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் மேலே இருக்கிற பொருளெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிடணும். அப்போ தான் கொஞ்சம் வேலை செய்யும் போது கொஞ்சம் மெஸ்ஸியாக தெரியாது. அதனால் கவுண்டர் டாப் மேலே இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் விளக்குறதுக்கு போட்டு சாப்பாடெலாம் வேறு இதெல்லாம் மாற்றி வச்சுட்டு அடுப்போட அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து விளக்க போட்டுட்டேன். போட்ட பிறகு பக்கத்தில் இருக்க ஆயில் கண்டெய்னர், உப்பு டப்பா, அப்புறம் தோசைக்கல் இதெல்லாம் அடுப்புக்கிட்ட தான் வச்சுருப்பேன். அது எல்லாத்தையுமே எடுத்து உரமாக வச்சாச்சு. அப்போ தான் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபஸ்ட்டு அடுப்பை நான் தொடச்சி எடுத்துட்டேன். அடுப்பத்தெல்லாம் தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு சோப்போ இல்லை லிக்விட் ஏதாவது யூஸ் பண்ணி அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டஸ்ட்டெல்லாம் கீழே தள்ளி விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம லிக்விடோ இல்லை சோப்போ போட்டு தேய்க்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதனால் அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஆயில் டப்பா இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நான் ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஆர்டர் போட்டு ஒரு கவர் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோடய மேட்டு ஒன்று சும்மா தான் இருந்தது. அதனால் அந்த மேட் அங்கே விரிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஆயில், உப்பு, கடுகு எல்லாம் அங்கே வச்சுருந்தேன். எனக்கு செல்ஃபில் ஆயிலெலாம் சிந்தி இதாகாது பாருங்களேன், அதுக்காகத்தான். அப்புறம் அதையும் எடுத்து கழுவ போட்டுட்டு அப்புறம் செல்ஃப் எல்லாத்தையுமே சோப்பு போட்டு தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இது வியாழக்கிழமை க்ளீன் பண்ண ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடணுங்கிறதுக்காக ஒரு இதாக கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். ஒர்க்குக்கு போகிறதுனால வியாழக்கிழமை ஈவினிங் ஆட்டம் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடும்போது ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக தான். அதனால தான் அடுப்பு, செல்ஃபு எல்லாமே மொத்தமாக க்ளீன் பண்ணேன். இதில் பாத்திரம் விளக்குற வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அது அப்லோட் பண்ணால் ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கும். அது ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும்னு சொல்லி அதெல்லாம் அப்லோட் பண்ணல. கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணுற வீடியோ இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு சோப் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அப்புறமா ஒரு ஈர துணி வச்சு தொடச்சோம்னா கவுண்டர் டாப் நல்லா க்ளீனாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக தெரியும். நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி தொடச்சிருக்கேன், க்ளீன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அப்படி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டவ்வை கீழே எடுத்து வச்சுட்டு கூட செல்ஃபை க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு அந்த ஸ்டவ்வோட ஓஸ் ஓட்டை வழியாக கொடுத்து மாட்டுற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு எடுத்து வைக்க முடியலை. எனக்கு அதை தனியாக அடுப்பை கழட்டினாலும் அதை மறுபடியும் மாட்ட தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் தான் அதை மாட்டுவார், தண்ணுவார். எனக்கு அதை மாட்ட தெரியாது. அதனால் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு நான் அப்படியே அடுப்பை தூக்கிட்டு அப்படியே கழுவிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அடுப்பை தூக்கிட்டு கழுவ முடிஞ்சாலும் கழுவிக்கலாம். நான் எந்த ஒரு ஆர்கனைசரும் இன்னும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்கனைசர்லாம் வாங்கினா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வாங்குறப்போ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு உங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். இது வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நாள் சுத்தம் பண்ணால் தான் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட முடியும். வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்ட வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பூஜை டிப்ஸ், பூஜை வழிபாடு, அப்புறம் கோலம், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதெல்லாம் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் அப்போக்கப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ சோப்பு போட்டு முடிச்சுட்டு ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சது. மறுபடியும் அந்த உப்பு டப்பா, தோசைக்கல், அப்புறம் அந்த கீழே போடுற மேட்டெல்லாம் கழுவி அதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வச்சு தோசைக்கல், உப்பு டப்பா எல்லாத்தையும் அந்த இடத்துல நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல தோசைக்கல், கல்லுப்பு டப்பா, தூள் உப்பு டப்பா, ஆயில் கண்டெய்னர், அப்புறம் கடுகு, ஒரு ஜக்கு தண்ணி,
அதை வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும், வேறு எதுவும் அங்கே இருக்காது. கத்தி, அந்த ட்ரிம்மர் இதெல்லாம் வந்து ஏதாவது பாக்கெட் கட் பண்ணுறதுக்காக அங்கே வச்சுருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.